சோ இதான் ஜாதகம் சார். சூர்யா 7/7/93 10:18 AM மன்னார்குடி. சோ ஜாதகம் பாருங்க, சிம்ம லக்னம் அண்ட் மகர ராசி, அவுட்ட நட்சத்திரம், நடப்பு தசை, குரு தசை, சுக்கர புத்தி போகுது. சோ சுக்கரன் எங்க உட்கார்ந்துருக்கார்? 10ஆம் பாவகத்துல பலமானிக்கிறார். ஒருவருக்கு திருமணம் எப்ப நடக்கணும்? 7ஆம் பாவகாதிபதி அல்லது சுக்கரன். இதனுடைய தொடர்பு எப்பப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு திருமண காலகட்டம். இப்ப திருமணமா? எஸ், திருமணத்திற்கான காலகட்டம். அப்புறம் ஏன் திருமணத்திற்கான காலகட்டம் தான். இப்ப இவருக்கு சம்பவம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் சனி, கும்பராசியில் சனி வக்ரமாய் நிற்கிறார். அண்ட் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது. அதற்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. ரைட். அப்ப சுக்கர புத்தி திருமணத்தை கொடுக்குது. வரன் எப்படி வருது? திருமணத்தை கொடுக்குது. வரன் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வரன் எப்படி வரணும்? 7ஆம் பாவம் தானே மனைவி. இன்னைய காலகட்டம் கோச்சார சனி எங்க நிற்கிறார்? கும்பராசியில. சோ அப்ப என்ன ஆகுது? சோ மனதிற்கு பிடிக்காத, திருப்தி இல்லாத, ஒரு குவாலிஃபை கம்மியா இருக்கக்கூடிய இது போன்ற கேட்டகரியில் தான் வரன் வந்து கொண்டு இருக்கும். அதனால என்ன ஆகுது? இவர் வேணாம் அப்படின்னு இது பண்ணணும். இப்ப இதனால என்ன ஆகுது? திருமணம் நடக்குதா? இல்ல, தள்ளி போகுது, தடையாகுது. ஜாதகத்தில் யோகம் இருந்தும் திருமணம் தடை இல்லை. இந்த ஜாதகத்துல வீடியோ போடலாமா? திருமண காலகட்டம் இருந்தும் திருமணம் தடை. காரணம் என்ன? இதுதான் டைட்டில் இந்த வீடியோவுக்கு, இந்த ஜாதகத்திற்கு. காரணம் 7ஆம் பாவகாதிபதி பலமா தான் நிற்கிறார். சனி செவ்வாய் காம்பினேஷன். சனி வக்ரமா தானே சார் இருக்காரு. செவ்வாய் இந்த ஜாதகத்தின் ராஜயோகாதிபதி பார்த்துட்டு போறாரு. ஆனா என்ன? கோச்சாரம் சனியினுடைய தொடர்பு இருக்குது. இது சரி கிடையாது. அப்ப என்ன ஆகுது? சுபகிரக தொடர்பு வரணும் சனிக்கு. இல்லையா, சனி கோச்சார சனி அந்த இடத்த விட்டு விலகணும். இப்படி இருந்தாலே போதும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வரன் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கங்க. இந்த அடிப்படையில பார்த்தா உங்களுக்கு வரன் நல்லபடியாக திருமணம் முடியும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க ஜாதகத்துக்கு 2ஆம் பாவகம் சூப்பரா இருக்குது. சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் குரு அமர்ந்து நிற்கிறார். யோகாதிபதி குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து நிற்பது மிகப்பெரிய யோகம். நல்ல குடும்பம், அதை தாண்டி நல்ல பொருளாதாரம், அதோட உங்களுக்கு குடும்பம் ரன் ஆகணும். ஆனா 7ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் உங்க ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்குது, எந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவகத்தின் வழியாக நீங்க ஒரு முழு திருப்தி அடைய மாட்டீங்க. அல்லது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அது கிரக வலுவை பொறுத்து அது கூடுதலாகவும் குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த 7ஆம் பாவத்துல இருக்கும்போது அப்ப அந்த மன திருப்தி ஒரு குறைவான, அப்ப அதுதான் சொல்றது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கங்க சார் அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதே காலகட்டம் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் அலைச்சல் இருக்கணும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கணும். இது போன்ற காலகட்டம் தான் சார் இப்ப போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அதனால இதை மட்டும் குறைச்சிட்டு தேடுனீங்கன்னா உடனே மேரேஜ் உண்டு. சரிங்களா? இன்னும் 1 வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேரேஜ் பண்ணலாமானா பண்ணலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். அதை மட்டும் இது பண்ணிட்டோம்னா போதும். சரிங்களா? 93. ஸோ ஆல்மோஸ்ட் 30 வந்துருச்சு. அதனால மேரேஜ் இன்னமும் தள்ளி போடணும்னு அவசியம் இல்லை. திருமணம் பண்ணலாம், ஆனா கவனமாக இருக்கணும். அதான் சொல்றோம். சரிங்களா? 23 வயசா சார், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பொறுமை சார், போட்டு சார் தனியெல்லாம் நகர்ந்து போட்டு சார் அந்த பக்கம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்திற்கு இப்ப இவருக்கு என்ன சொல்ல முடியும்? தான் சொல்லி ஆகணும். திருமணத்துக்கான காலகட்டம் எஸ் இதுதான். ஆனா வரன் இப்படித்தான் வரும். அதற்கேற்ற மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்கணும். சரிங்களா? நன்றி.